ஒரு படத்தோட பாட்டோ டயலாகோ ஹிட் ஆகிட்டா அது உடனே இன்னொரு படத்துக்கு டைட்டிலா வச்சிருவாங்க. அப்படிதான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற கபாலியோட நெருப்புடா பாட்டை ஒரு படத்துக்கு டைட்டிலா வச்சிருக்காங்க. அந்த படத்தோட துவக்க விழாவுக்கு தான் இப்ப நம்ம போக போறோம். இந்த நிறுவனம் எடுத்த உடனே அதுல சிவாஜி சாருடைய சக்சஸ் சொன்ன வார்த்தையை போட்டிருக்காங்க. அந்த ஸ்டில்லு அந்த டயலாக் எழுதனுடைய மகன் இங்கே வந்திருக்கிறார். இந்த படம் வந்து சந்திரமுகி மாதிரி ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நிறுவனம் சிவாஜி ஃபிலிம்ஸ் போல பெரிய நிறுவனமாக வளரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. சக்சஸ் என்ற ஒரு மாபெரும் வெற்றியின் அத்தியாயத்தை துவக்கிய ஏவிஎம் நிறுவனத்தின் நிறுவனர் திறந்து ஆரம்பித்த நிறுவனம் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் என்ற நிறுவனம். நெருப்புடா தலைப்பு என்னை கேட்டது மட்டுமல்ல, அந்த நிறுவனத்துக்கு ஆரம்பத்திற்கு பிள்ளையார் சுழி போட்டு தயாரிப்பார் சங்கத்தில் அங்கத்தினராக இணைத்து கொண்ட கையெழுத்திட்டதும் நான் தான், அறிமுக கையெழுத்து. ஆகவே இந்த விழா மொத்தத்தில் மாபெரும் வெற்றியினை ஈட்டித் தரும் விழாவாக அமைவதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து தம்பி வந்து வச்சது வந்து காரணம் வந்து பெருமையா வந்து ரொம்ப பெஸ்ட் ஆர்டிஸ்ட்னு வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பெஸ்ட் ஆர்டிஸ்ட் ரொம்ப வந்து அப்பா அது வந்து ரொம்ப பந்தா பண்ற மாதிரி இருக்கும்பா. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட்ங்கிறத வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் வந்து வந்த நாள்லேருந்தே தம்பி வந்து விக்ரம் ஹி வாண்டட் டு பிகம், அவர் வந்து இயக்குனர் ஆகணும் தான் வந்து வந்தார். ஆகையால் வந்து சாண்டிகோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து போய் ஆர்ட்ஸ் அண்ட் தியேட்டர் அண்ட் ஆர்ட்ஸ் படித்தார். அப்புறம் வந்து என் அண்ணன் கமல் அவர்களோட அறிவுரையால் நேராக போய் அப்புறம் போய் வந்து சாண்டிகோ இது நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் வந்து படித்தார் ஆஸ் அ டைரக்டரல் கோர்ஸ். ஆனால் வந்துட்டு வந்து அப்புறம் விஷ்ணுவர்தன் பில்லா விஷ்ணுவர்தன் கூட ஒரு வருஷம் இருந்தார் கூட. அதுக்கப்புறம் என்னமோ சேர்த்துக்கிட்டா திடீர்னு வந்து அப்பா நடிக்கணும்னு சொன்னார், வந்து நடித்தார். அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து அவருக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து அவருடைய இயக்கி அவர் வந்து தயாரித்து ஒரு படம் வந்து எடுக்கணும்னு வந்து அவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டார். அதை இப்போ வந்து அவரால் வந்து இன்னைக்கு வந்து திரு சரவணன் சார் ஐயா கையிலையும் அண்ணன் அதாவது தானு அண்ணன் வந்து நான் ஏன் வந்து எங்களுக்கு வந்து முக்கியத்துவமாக ஒருத்தராக இருக்காருன்னா பையனை வந்து அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சவர் ஐயா தானு தான். ஆக்சுவலி இது நெருப்புடா டைட்டில். இது வந்து நாங்கள் இது ஃபயர் சர்வீஸை வச்சு முதல் முறையாக வேற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிளில் சொல்லலான்னு ஒரு பிளானில் தான் அதை பண்ணோம். நெருப்பு தீ அதுன்னு நிறையா டிசைட் பண்ணோம். அப்புறம் நெருப்புடான்னு எங்களுக்கு ஒரு நல்ல டைட்டில் கிடச்சிது. அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் டீம் ஆர்டி ராஜசேகர் கேமரா பண்ணுறாரு. அது இல்லாமல் மியூசிக் ஷான் ரோல்டன் பண்ணுறாரு. அதனால் இப்போ வரையும் நல்லபடியாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமாக நல்ல ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டுங்கிற வார்த்தை வந்து எப்போவுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் தாத்தாவை ரிலேட் பண்ணும்போது இப்போ டெய்லி போய் ஷூட்டிங் போகிறோம். தாத்தாவை இல்லாட்டி அப்பாவை பற்றி பேசாத ஆளுங்களே யாரும் இல்லை. ஸோ உடனே வந்து ஒரு கம்பேரிசன் ஒன்று விழுவோம். பாரத்தை எடுத்து பின்னாடி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். பட் எனக்கு எப்போவுமே எந்த விஷயம் இருந்தாலும் கும்கியில் ஒரு பிள்ளையார் சொல்லி அதுக்கு யானை, பட் ப்ரொடக்ஷனுக்குன்னு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு அது பராசக்தியாக தான் இருக்குங்கிற ஒரு சிம்பிளாக தான் அதை எடுத்தேன். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட். அண்ட் நெருப்புடா டைட்டில் நாங்கள் அதான் ஃபயருங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் அந்த ஃபயர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் படத்தில் இருந்துச்சு. ஸோ தீ நெருப்பு இது எல்லாத்தையும் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு பாட்டு ஒன்று வந்தோன்னே எல்லாத்தையும் வைப் ஆஃப் பண்ணிட்டு இதே நல்லா இருக்கேன்னு டிரெக்டர் சொன்னார். ஸோ அதனால தான் தானு சொல்லிட்டு கேட்டோம். அண்ட் ரொம்ப சந்தோஷம் அவர் இது கொடுத்ததில்ல.